குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரபஞான பொற்சபை குருகுலத்திலிருந்து உங்களோட ருத்ரசிவதா தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்ம மாணிக்கவாசக பெருமான் நமக்காக கொடுத்த ஞான பொக்கிஷமான திருவாசகத்தில் வரக்கூடிய 7வது பதிகமான திருவெண்பாவை பாடல்களுக்கு தினந்தோறும் நாம் நமக்கு தெரிந்த சிற்றறிவை கொண்டு ஞான விளக்கங்களை கொடுத்து வருகின்றோம். அதைத் தொடர்ந்து நீங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருப்பதற்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இதை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்கள் உறவினர்களுக்கும் இதை அவர்களுக்கு அனுப்பி அவர்களும் பயனடையுமாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடல் மார்கழி 19 திருவெண்பாவை பாடல் 19ற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே, நாம் திருவெண்பாவை பாடல் 19க்குள் நுழையலாம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொற் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். அதாவது, திருவடிகளில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற கண்மணி பாவைகளே, எங்களுடைய தலைவனே, உன்னுடைய கையிலே பிள்ளையாகிய நாங்கள் உனக்கே அடைக்கலம் என்ற பழமொழியை நாங்கள் புதுப்பிப்பதற்காக சொல்வதற்கு பயந்து கொண்டு எங்கள் சிவமாகிய உனக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். அதனை கேட்டு அருள் புரிய வேண்டும். என்னுடைய பிரணவத்திற்கும் கைகளுக்கும் ஆணிவராக இருக்கக்கூடிய எமது திருவடிகள் உன்னை அடைய விரும்பாதவர்களுடைய தோள்களை நாங்கள் சேராமல் இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு அல்லாமல் வேறு எந்த ஒரு தேவருக்கும் எவ்வகை கர்மத்தையும் செய்யாது இருக்க வேண்டும். என்னுடைய திருவடியானது இரவும் பகலும் உன்னை என்று வேறொன்றையும் காணாது இருக்க வேண்டும். இந்த பூமியில் நாங்கள் வேண்டியவாறு இவை அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க நீ அருள் செய்ய வேண்டும். சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் அந்த சூரியன் எங்களுக்கே சொந்தமாகும். இப்படி நடந்துவிட்டால் எமக்கு கவலை என்று ஒன்றுமே இல்லை என்பதால் என்னுடைய திருவடியில் இருக்கக்கூடிய கண்மணி பாவைகளே, நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த சிவத்தை வழிபடுங்கள் இந்த மார்கழி மாதத்தில் என்று சொல்வதாக மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். இந்த பாடலுடைய ஞானம் என்னவென்பதை நாம் காணலாம். இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் திருவடிகளை கொண்டு பிரம்மஞான தவத்தை செய்யாம இருக்காங்களோ அவர்களோடு நாங்கள் சேர்ந்து ஞான கர்மத்தை செய்யக்கூடாது. அப்ப யாரெல்லாம் பிரம்மஞான தவத்தை செய்யலையோ அவங்க கூட எங்களை சேர்த்துறாதீங்க. இததான் எங்கொங்கை நின்னன்பர் அல்லார் தோல் சேரற்க. அப்ப இறைவனே உனக்காக யாரெல்லாம் தோல் கொடுத்து இந்த சாதகத்தை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவர்களோடு மட்டும்தான் எங்களை நீங்க சேர்த்து வைக்கணும், இணைய வைக்கணும். அவர்களோட தான் சத்சங்கத்தை நீங்க நடத்தி வைக்கணும். அந்த கூடும் மெய்த்தொண்டர் குலாத்துடன் கூட்டிங்கிற மாதிரி அவங்களோட மட்டும்தான் நாங்க சேர்ந்திருக்கணும். மற்றவர்கள் தவம் செய்யாத மற்றவர்களுடன் எங்களை போய் சேர்த்து விட்டுறாத அப்படின்னு கேட்பதாக இந்த முதல் வரி சொல்லுகிறது. அப்ப கொங்கு என்றால் தனங்கள் நெகிழ்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிட்டாலும் கூட அவை திருவடிகளுடைய வடிவத்தை தான் ஞான வார்த்தைகள் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக நம்ம எடுத்துக்கணும். கொங்கைகள் எப்படி உருவம் இருக்குமோ அதை விட சிறிய அறிவுல அதே வடிவத்தில் இருக்கிறது நம்ம திருவடிகளாகிய கண்கள். அப்ப கொங்கைகளை எப்படி காம்பு இருக்குமோ அதே போலத்தான் நம்மளுடைய திருவடிகளையும் கருவடி என்ற ஞான காம்பு இருக்கு. அப்ப கொங்கை காம்பிலிருந்து எப்படி பால் சுரக்குமோ அதே போலத்தான் கருவடிக்குள்ள இருக்கின்ற மெய்ப்பொருளில் இருந்து அமுத பால் சுரக்கும். அப்ப கொங்கை காம்புல பால் வருவதற்கு கண்ணுக்கு தெரியாத துளைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை போலத்தான் மெய்ப்பொருளுடைய அதாவது பாவையினுடைய மத்தியில கண்ணுக்கு தெரியாத வடிவத்துல பஞ்சேந்திர துளைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. பிறந்த குழந்தைகளுக்கு மனம் இருக்காது இல்லையா, மனமும் அவர்களுக்கு செயல்படாது இல்லையா. அப்ப வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தாயின மடியிலிருந்து பால் சுரந்துகிட்டே வருங்கிறது எப்படி தெரியுது? ஆனா அது கரெக்டா பால் இந்த இடத்துல தான் வரும் தெரிஞ்சுக்கிட்டு அது குழந்தை பால் குடிக்குது இல்லையா. அதை போலதான் சுடராளை தவத்தின் போது மனமற்ற நிலைக்கு நாம போகிறப்ப நாமும் பிறந்த குழந்தையை போல ஆயிடுவோம். மனமற்ற குழந்தைக்கு ஞான பசி தவிர வேற பசி இருக்காது.
அப்ப நமது இடது திருவடியில் இருக்கக்கூடிய உமாதேவி நம்முடைய உமையம்மை இருக்காங்கல்ல, அவங்க தான் உண்ணாமலை தாய். அந்த தாய் ஓடி வந்து அவள் மடியில நம்ம ஏந்திக்கிட்டு அவளுடைய உண்ணாத மொழியிலிருந்து, அதாவது சந்திர கலசத்திலிருந்து அமுதப்பாலை நமக்கு ஊட்டி ஊட்டி சந்தோஷப்படுவார். நாமும் ஞானப்பாலை சாப்பிட்டு சாப்பிட்டு ஞான பசி ஆற்றுவோம். இதெல்லாம் நடக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? மனமற்ற குழந்தையாக மாறணும். மனம் இல்லாத போக நாம என்ன செய்யணும்? மனதை கொன்னணும். அப்ப கொன்று எரிக்கணும். அப்ப மும்மலங்களை எரித்து ஒழிக்காம மனம் இல்லாம போகாது இல்லையா? சிவ ஒளியினுடைய கருணையினால, சிவத்தினுடைய பார்வை சக்தி ஒன்றால மட்டும்தான் மும்மல கோட்டைகளை ஒரே புள்ளியில இணைச்சு நம்மளால எரிக்க முடியும். மும்மல கோட்டைகள் ஒரு புள்ளியில இணையிறப்பதான் அதை எரிக்க முடியும். இதை நீங்க மறந்துடவே கூடாது. இதெல்லாம் நமக்கு ஆதி தமிழ் சித்தர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பிரம்மஞான தவத்துல சாகா கல்வி பாடங்கள வரக்கூடிய விஷயங்கள் தான். வேண்டுவோரெல்லாம் இங்க வந்து பிரம்மஞான பொற்சபைக்கு வந்து அந்த பிரம்மஞானங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி உண்ணாமுடியிலிருந்து ஒருத்தன் அமுதப்பாலை சாப்பிட்ட பின்னாடி இந்த உலகில் அவனுக்கு எதுவுமே தேவைப்படாம போயிடும். ஒரு துளி அமுதப்பாலை உண்ணாமுடியிலிருந்து ஒருத்தன் சாப்பிட்டுட்டானா 12 ஆண்டுகளுக்கு பசி தாகம் தூக்கம் அவனுக்கு எடுக்காது. அப்ப சிவமும் உண்ணாமலையும் தவிர அவனுக்கு வேறு எதுவும் அப்போது தேவைப்படாது. அந்த நிலை வரணும்னா ஒவ்வொருவருமே பிரம்மஞான தவத்தை செஞ்சு பிரம்மஞானத்தோட உச்சத்தை அடையணும். அப்பதான் நம்ம கைகளும் சரி, கால்களும் சரி, பேச்சும் சரி, மூச்சும் சரி, உயிரும் சரி பிரம்மத்தை தவிர வேற எதையும் ஞான கர்மமாக பார்க்காது, செயல்படவும் செய்யாது. இதைத்தான் மாணிக்கவாசக பெருமன் என்ன சொல்லி முடிக்கிறாரு? என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. உனக்கு மட்டும்தான் என் கைகள் வேலை பார்க்கணும், வேற யாருக்கும் வேலை செய்யக்கூடாது. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. அது இரவாந்தாலும் பகலாந்தாலும் என்னுடைய கண்கள் எப்பொழுதும் ஒன்றை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், வேற எதையும் பார்க்கக்கூடாது. இங்கு இப்பரிசு எமக்கு, இந்த பரிசை தான் இப்ப எனக்கு எங்கோ நல்குதியேல், என் இறைவனாகிய நீ எனக்கு வணங்கிட்டீன்னா எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கு. எனக்கு சூரியனே யாரு? சூரியனே எனக்கு தேவைப்படாது, எனக்கு எல்லாமே நீதான் என்று இந்த திருவெண்பாவை பாடலுக்கான ஞானத்தை அற்புதமான வரிகளில் நமது மாணிக்கவாசக பெருமான் பாடி அருளியிருக்கின்றார். அந்த பிரம்ம ஞானத்தை இந்த மார்கழி மாதத்தில் நாம் அனைவரும் பெற்று பிரம்மஞானத்தை அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பிரம்மஞான பொற்சபை குருகுலத்திலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.